வர்ற புதன்கிழமை உனக்கும் தாராவுக்கும் நிச்சயதார்த்தம் வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அந்த நிச்சயதார்த்தத்துக்கு நீ மனசார சம்மதிக்கணும். சம்மதிப்பியா? சம்மதிக்காத. உனக்கு தென்றல் தான் பொருத்தமானவன். தாராவை கட்டிக்க சம்மதிக்காத ஆகாஷ். உன் பாட்டி இப்பவும் உன்கிட்ட நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு தான் இருக்காங்க. அது புரியாம அவங்க மேல பரிதாபப்பட்டு இந்த நிச்சயத்துக்கு சம்மதிச்சிடாத. என்ன ஆகாஷ், சரின்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு இவ்வளவு யோசிக்கிற? அப்படின்னா அன்னைக்கு ஆசிரமத்துல நீ இனிமே என் பேச்ச மீற மாட்டேன்னு சொன்னதெல்லாம் பொய்யா? சொல்லு ஆகாஷ், இந்த பாட்டிய நீ ஏமாத்திட்டியா? இல்ல பாட்டி, அப்படிலாம் இல்ல. அன்னைக்கு நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் பாட்டி. அப்படின்னா இந்த நிச்சயதார்த்தத்துக்கு நான் என் பேரங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இதுல அனாவசியமா யாரும் குறுக்க வராதீங்க. ஆகாஷ், நீ எப்பவுமே என் பேச்ச மீற மாட்டேன்னு உன் மேல நம்பிக்கை வச்சுதான் நான் இந்த நிச்சயதார்த்தத்தை முடிவு பண்ணிருக்கேன். அன்னைக்கு தாரா வீட்லயும் நான் தெளிவுபடுத்திட்டேன். அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எனக்கு உன் சம்மதம் மட்டும்தான் வேணும். சொல்லு ஆகாஷ், உனக்கு இந்த நிச்சயதார்த்தத்துல சம்மதமா இல்லையா? எனக்கு சம்மதம் பாட்டி. ஆகாஷ், ஆகாஷ், ரொம்ப கரெக்டான விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அதத்தான் நான் பாராட்டினேன். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல பாட்டி. என் பேரன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சுட்டான். பாட்டி, நீங்க நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமாமா, உங்க அப்பா சொன்ன மாதிரியே நான் என் பேரனை உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க வச்சுட்டேன். வர்ற புதன்கிழமை உனக்கும் என் பேரன் ஆகாஷுக்கும் நிச்சயதார்த்தம். ஆகாஷ் எந்த மறுப்பும் இல்லாம உடனே சரி பாட்டின்னு சொல்லிட்டார். அதான்
இந்த சந்தோஷமான விஷயத்த உடனே உங்ககிட்ட தெரியப்படுத்தணும்னு கிளம்பி வந்துட்டேன். உங்க பேரன் இவ்வளவு சீக்கிரம் சம்மதிப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எனக்கும் பயங்கர சந்தோஷமா இருக்கு பாட்டி. நேத்து என்னமோ எனக்கு டெஸ்ட் எல்லாம் வச்ச உங்க பேரனை உங்களால சம்மதிக்க வைக்க முடியுமான்னு இப்ப பாத்தியா அவனை எப்படி சம்மதிக்க வச்சேன்னு. நிஜமாவே நீங்க கிரேட் பாட்டி. உம்மா. சரிங்க விஸ்வநாத், நிச்சயதார்த்த வேலை எனக்கு நிறைய இருக்கு. நான் கிளம்பட்டுமா? சரிங்கம்மா. நான் வரேன். எனக்கு பயங்கர ஹெட்டேக்கா இருக்கு. செக்யூரிட்டி கிட்ட சொல்லி பக்கத்துல ஏதாவது மெடிக்கல் ஷாப்ல கொஞ்சம் டேப்லெட் வாங்கிட்டு வர சொல்லுங்களேன். ஓ, தலைவலிக்குதா? ஐயோ மேடம், தலைவலிக்கு எதுக்கு மேடம் மாத்திரை எல்லாம்? லைட்டா மசாஜ் பண்ணி விட்டா பெட்டரா இருக்கும். மசாஜா? ஆபீஸ் டைம்ல மசாஜ் சென்டரை தேடி போக முடியுமா? ஸ்டூபிட். ஐயோ மேடம், நீங்க போக வேணாம் மேடம். நீங்க கூப்பிட்டீங்கன்னா மசாஜ் பண்றவனே உங்களை தேடிங்க வருவான். அதுவும் ஒரே நிமிஷத்துல. ஒரே நிமிஷத்துலயா? ஆமா மேடம், நம்ம ஆபீஸ்லயே சூப்பரான ஒரு விரல் வித்தக்காரன் இருக்கான். அவன் விரலால உங்களுக்கு மசாஜ் பண்ணி விட்டா உங்க தலைவலியில இருந்து கால் வலி வரைக்கும் சும்மா எல்லா வலியும் டக்கு டக்குன்னு பறந்து போயிடும். அப்படியா? யார் அந்த சூப்பர்மேன்? வேற யாரு, நம்ம சித்து தான். சித்துவா? சித்துக்கு மசாஜ் எல்லாம் பண்ண தெரியுமா? தெரியும் மாவா. மேடம், அவன் மசாஜ் பண்றதுல பயங்கர எக்ஸ்பர்ட் மேடம். அப்படியா? அதாவது உங்க கிட்ட சொல்றதுக்கு என்ன, போன நியூ இயர் பார்ட்டியில தென்றல் திடீர்னு வாந்தி எடுத்து மயக்கமாயிட்டா. தென்றல் மயக்கமாயிட்டாளா? அப்ப நம்ம சித்து அவளுக்கு அக்கறையா தலையை பிடிச்சு விட்டு செமையா மசாஜ் பண்ணி உடனே அவளை கியூர் பண்ணிட்டான். அப்போ சீக்கிரமா சித்துவ வர சொல்லுங்க. இப்பவே வர சொல்றேன் மேடம். இதோ வரேன். இங்க வாங்க வாங்க மேடம். மசாஜ் பண்றது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இல்ல மேடம், மசாஜ் சீன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மேடம் மேடம் இல்ல மேடம், வாங்க உட்காருங்க சித்து. ஐயோ மேடம் மேடம். இட்ஸ் ஓகே. மேம் போதும். ஆஹா, செமையா இருக்கே. இத நாம ஏன் தென்றல் கிட்ட பத்த வைக்க கூடாது? நம்ம சித்துவ வந்து நிலைமையில பார்த்தா செமையா இருக்குமே. நாரதா, உன் வேலைய ஆரம்பி. நாராயணா. இது ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ தென்றல். சொல்லு. சிவானி சித்துவ அவங்க ரூமுக்கு வர சொன்னாங்கல்ல, அது எதுக்குன்னு தெரியுமா? ஏதோ ஒரு முக்கியமான ஃபைல் கேட்டாங்க, நீ தானே சொன்ன. அது என்ன முக்கியமான ஃபைல்னு உனக்கு தெரியுமா? சொன்னா தானே தெரியும். பத்த வச்சிட வேண்டியதுதான். அத நானே வாயால சொல்லி நீ தெரிஞ்சுக்கிறத விட நீயே நேர்ல வந்து உன் கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீயே வந்து பாரு தென்றல். வா தென்றல், யோசிக்காத வா. வா மேகி, நீங்க வா. வாங்க சீக்கிரம் வாங்க. வாங்க. அப்படி என்ன ஃபைல புரட்டான்னு நீங்களே பாருங்க. ஓகே சித்து. அடி பாவி. ஐயோ மேடம் போதும் மேடம், விடுங்க.
மெதுவா. ஓகே. பாத்தியா தென்றல், இந்த சித்து என்ன மேல பண்றானு. உனக்கு நீ தலைவலிக்குதுன்னு சொல்லும் போது உன்னை கேன்டீனுக்கு போய் காஃபி குடின்னு சொல்லிட்டு இங்க வந்து சிவானி தலைவலிக்குதுன்னு சொன்னப்ப ரசிச்சு ரசிச்சு மசாஜ் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கான். என்ன முறைக்கிற? எனக்கு மசாஜ் பண்ணி விடு. ஏங்க நான் என்ன சுளுக்கு எடுக்கிற வேலையை அங்க பண்ணிட்டு இருக்கேன். ஆர்ஜேங்க என்னமோ ஆளாளுக்கு வந்து மசாஜ் பண்ணி விடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவளுக்குன்னா உங்களுக்கு சந்தோஷம், எங்களுக்குன்னா உனக்கு டார்ச்சரா? ஐயோ நான் அப்படிலாம் சொல்ல வரலங்க. நீ எப்படியும் சொல்ல வேண்டாம். முதல்ல எனக்கு மசாஜ் பண்ணி விடு, அவ்வளவுதான். ஏங்க பண்ணு. பொன்னி விடு. பண்றா சொல்றாங்கல்ல. இரு வர்றேன். இரு வந்து வச்சுக்கிறேன். சரி பண்றா. ஒரு பையனை 2 பொண்ணு மாத்தி மாத்தி தலைய புடிச்சு விட சொல்லி டார்ச்சர் பண்ணுதுங்களே. இதே மாதிரி 2 பொண்ணுங்களை ஒரு பையன் டார்ச்சர் பண்ணா எப்படி இருக்கும்? என்னாகும்னா இம்மீடியட்டா அவ மேல மீட்டூல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். நீங்க வந்தது தெரியாம நான் எலிய அடிக்கிற ஆர்வத்துல பொம்மையை உங்க மேல தூக்கி எறிஞ்சிட்டனா? நான் ஒருத்தி தெரியாம செஞ்சுட்டேன். நல்ல வேளை இப்பவாவது நான் உங்களை கவனிச்சனே. இல்லனா எலி அடிக்கிறதா நினைச்சு இந்த கட்டையை உங்க மேல எரிஞ்சிருப்பேன். சாரி. நல்லாரு 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 நல்லாரு. மாமியாரே, அடிக்கடி நீங்க பகல் கனவு காண்றீங்க போல இருக்கு. உங்க கால்ல விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்குவேன்னு நினைச்சீங்களா? அப்புறம் சொல்லுங்க, வழக்கம் போல இன்னைக்கும் சொல்லாம கொல்லாம வந்திருக்கீங்க. அப்போ கண்டிப்பா ஏதாவது ஒரு சூடான விஷயமா தான் இருக்கும். என்னன்னு நீங்களே சொல்லுங்க, அது தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ என்கிட்ட ஒரு சவால் விட்ட. அதாவது ஓம் பையன் சித்துவுக்கும் தென்றலுக்கும் இன்னும் 1 மாசத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. நீ அந்த சவால் விட்டு இப்போ கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு மேல ஆகுது. இன்னும் உன்னால அந்த சவாலை நிறைவேற்ற முடியல. எப்பவோ கடவுள் அந்த சவாலை நிறைவேற்றி வச்சிருப்பாரு. ஆனா நீங்க தான் அதுக்குள்ள அடியாளுங்க மூலமா என் பையன் மேலயும் தென்றல் மேலயும் ஆக்சிடென்ட் பண்ணி கொலைவெறி தாண்டவம் ஆடிட்டீங்க. அதனாலதான் என் சவால் நிறைவேற கொஞ்சம் தாமதமாயிட்டே போயிட்டு இருக்கு. சரி, இத சொல்லதான் இவ்ளோ தூரம் வந்தீங்களா? இல்லடி, இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். அன்னைக்கு நீ என்கிட்ட வந்து என் வீட்டுக்கு மருமகளா வர
எந்த பொண்ணும் தயாரா இருக்க மாட்டான்னு சொன்னேன்ல. என் வீட்டுக்கு மருமகளா வர்ற கோடீஸ்வரன் விஸ்வநாதனோட பொண்ணு தாரா ரொம்ப நாளா தயாராதான் இருக்கா. ஹ, அதான் ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச விஷயமாச்சே. ஆனா அந்த தாராவை கட்டிக்கதான் உங்க பேரு ஆகாஷ் இன்னும் தயாரா இல்லையே. யாரடி சொன்னது? என் பேர ஆகாஷ் இப்ப தாராவை கல்யாணம் பண்ணிக்க தயாராயிட்டான். ஹ, நிஜமாவா? எனக்கே ஆச்சரியமா இருக்கு. உண்மையாவே இது ஒரு புதுசான தகவல் தான். வர்ற புதன்கிழமை ஆகாஷுக்கும் தாராவுக்கும் நிச்சயதார்த்தம். அந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஆகாஷ் மனப்பூர்வமா சம்மதிச்சிட்டான். தப்பு தப்பு, ஆகாஷ் சம்மதிச்சிட்டான்னு சொல்லாதீங்க. நீங்க பக்காவா டிராமா பண்ணி அவனை ஏமாத்தி சம்மதிக்க வச்சிட்டீங்கன்னு சொல்லுங்க. நான் எந்த விஷயத்த சர்ப்ரைஸா வச்சிருந்தேன்? சார், நல்ல விஷயத்தை எதுக்கு மறைக்கிறீங்க? வர புதன்கிழமை உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆமே. வாட் நான்சென்ஸ், என்ன பேசுறீங்க? இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது? மேடம் வந்து இங்க எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்து இந்த விஷயத்த சொன்னாங்க சார். மேடம் யாரு? நான் தான் சொன்னேன். நான் தான் இவங்க எல்லார்கிட்டயுமே நம்ம என்கேஜ்மெண்ட் விஷயத்தை பத்தி சொன்னேன். நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் சொன்னது தப்புதான் ஆகாஷ். என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த விஷயத்துக்காக நான் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? நான் இந்த சந்தோஷத்துல நேத்தே எங்க கம்பெனி ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் கிராண்டா ஒரு பார்ட்டி கொடுத்துட்டேன். இன்னைக்கு ஈவினிங் உங்க ஸ்டாஃப்ஸ்க்கு ஒரு பார்ட்டி கொடுத்துடலாம். என்ன உங்க எல்லாருக்கும் ஹாப்பி தானே? ஹாப்பி தான் மேடம். ஓகே, ஈவினிங் பார்ட்டில மீட் பண்ணலாம். இப்போ நீங்க உங்க வர்க்க கண்டினியூ பண்ணுங்க மேடம். ஓகே மேடம். थैंक यू மேடம். பை. எனக்கு ஆகாஷ்க்கும் கமிங் வெட்னஸ்டே என்கேஜ்மெண்ட். நீங்களும் வந்துருங்க. கண்டிப்பா வந்துடுறோம். थैंक यू. ஓகே, யார் வராங்களோ இல்லையோ கண்டிப்பா நான் மட்டும் வந்துருவேன். கவலைப்படாம போயிட்டு வாங்க. எஸ் தென்றல், கொஞ்சம் என் கேபினுக்கு வாங்க. நான் இப்போ உடனே வரேன். எக்ஸ்கியூஸ் மீ மேம். டேக் யூ சீட். இட்ஸ் ஓகே மேம், சொல்லுங்க. இப்பதான் உங்க பர்சனல் லைஃப்ல நடந்த விஷயத்தை பத்தி கேள்விப்பட்டேன். உங்க தன்மானத்தை விட்டு கொடுக்காம அவ்ளோ பெரிய கோடீஸ்வரர் ஆகாஷையும் அவாய்ட் பண்ணிட்டீங்களாமே. தென்றல், தன்மானம், சுயமரியாதை இதெல்லாம் பொதுவா எல்லா மனுஷங்களுக்கும் முக்கியம்தான். ஆனா அதே நேரத்துல ஒருத்தர் மூலமா
நமக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு லைஃப் கிடைக்குதுங்கிறப்போ தன்மானத்தை நாம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. இல்ல, நான் எதுக்கு சொல்றேன்னா ஆகாஷ் இன்னும் உங்க நினைப்பாவே தான் இருக்காராம். இப்ப கூட நீங்க ஓகே சொன்னீங்கன்னா அடுத்த நிமிஷமே அவர் அந்த தாராவை அவாய்ட் பண்ணிட்டு உங்களை மேரேஜ் பண்ணிக்க தயாரா இருக்காரு போல. அப்புறம் ஏன் தென்றல் நீங்க இன்னும் ஆகாஷை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? இதுல இன்வால்வ் ஆகிறத நான் விரும்பல. சாரி. ஹாய் சித்து. ஹாய். ஹாய். வாங்க வாங்க. வாங்க மேடம். உட்காருமா. சரி ஆண்டி. ஏய் சித்து, என்ன நான் திடீர்னு ஏங்க வந்திருக்கேன்னு உனக்கு புரியலையா? நான் தான் அன்னைக்கு சொன்னேன்ல ஃப்ரீயா இருக்கும்போது லஞ்சுக்கு வரேன்னு. அதான் சர்ப்ரைஸா வந்துட்டேன். நல்ல சர்ப்ரைஸ். சித்து, இன்னைக்கு என்னோட லஞ்ச் உங்க கூட தான். ஹாப்பியா? சந்தோஷம்தான். ஹாப்பி ஹாப்பி. என்ன சித்து, நான் இங்க வந்தது உங்களுக்கு ஹாப்பியா இல்லையா? எனக்கும் ஹாப்பி தாங்க. இருமா, நான் உனக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன். ஆண்டி, அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஒண்ணு வேண்டாம். சரிம்மா, நான் 10 நிமிஷத்துல லஞ்ச் ரெடி பண்ணிடுறேன். உனக்கு என்னமா பிடிக்கும்? மட்டன் பிரியாணி. ஓ, நல்லதா போச்சு. நான் ஏற்கனவே மட்டன் தான் வாங்கி வச்சிருக்கேன். இப்ப ரெடி பண்ணிடுறேன். நீ இவங்க கூட பேசிட்டு நான் வந்துடுறேன். ஆண்டி இந்தாங்க. சரிம்மா. சாரிமா. அம்மா, அத நீங்க என்கிட்ட சொல்லணும். கிச்சனுக்கு வாங்க சொல்றேன். வேணாமா, வாட்ஸ்அப்லயே சொல்லிருங்க. சரி. ஏய், கேரமா? எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம். விளையாடலாமா? என்ன சித்து? இல்ல, அது நீங்க இவன் கூட விளையாடுங்க. ஏன் கூட விளையாட மாட்டீங்களா? நீ கேரம் விளையாடுறத பார்த்து பெரிய சாம்பியனா இருப்பேன்னு நினைச்ச. என் கூட விளையாடுறதுக்கு பயமா? சித்து, மேடம், நீங்க கேக்குறதெல்லாம் பார்த்தா கேரம்ல நீங்க பெரிய தில்லாலங்கடியா இருப்பீங்க போல இருக்கே. நான் உனக்காக பால் கொழுக்கட்டை செஞ்சிருக்கேன். உனக்கு பால் கொழுக்கட்டைனா ரொம்ப பிடிக்கும்ல? அதான் உன் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். என்னது, வீட்டுக்கு வரீங்களா? ஆமா, அதுக்கு ஏன் இவ்ளோ ஷாக் ஆகுற? இல்ல, இப்போ நீங்க வீட்டுக்கு வர வேண்டாங்க. ஏன்? அது வந்து நான் இப்போ வீட்டுக்கு வெளியில இருக்கேன். பாவி, இதான் அந்த வீட்டுக்கு வெளியே வாடா. வெளியிலயா? வெளியிலனா எங்க இருக்க? அது நான் வந்து நான் ரொம்ப தூரத்துல இருக்கேன். ஏய், ரொம்ப தூரம்னா எங்க? அந்த இடத்துக்கு பேர் இல்லையா? இல்லங்க, பேரு
அது வந்து அந்த இடம் செங்கல்பட்டு. அடியாத்தி செங்கல்பட்டா? அங்க எதுக்கு போன? ஒரு முக்கியமான ஃப்ரெண்டை மீட் பண்ணலான்னு. அவனை மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்க, அதுக்காக தான். அப்படியா? சரி, நீ எப்ப வருவேன்னு சொல்லு. நான் வர்றதுக்கு எப்படியும் சாயந்தரம். இல்ல லேட் நைட் ஆயிடுங்க. தென்றல் வந்திருக்கா? தென்றல் வந்தாச்சா? வா தென்றல் வா, மாட்டினடி நீ. தென்றல் அத்தை, வாமா. உள்ள வா. சித்து, நீங்க ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. இனிமே என்னதான் ஆகணும்? ஹலோ தென்றல். உள்ள வா தென்றல். அப்பா வந்துட்டேன். வாங்க தென்றல். என்னம்மா இது பாத்திரம்? பால் கொழுக்கட்டை செஞ்சேன். சித்துவுக்கு பிடிக்குமேன்னு எடுத்துட்டு வந்தான் அத்தை. அப்படியா? எனக்கும் பால் கொழுக்கட்டைனா ரொம்ப பிடிக்கும். தென்றல், எனக்கு கூட பால் கொழுக்கட்டைனா ரொம்ப பிடிக்கும். உனக்கும் சேர்த்து தான் கொண்டு வந்திருக்கேன். அப்படியா? சந்தோஷம் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஹாய் தென்றல். நான் தான் இன்னைக்கு இங்க சர்ப்ரைஸா விசிட் கொடுத்திருக்கேன்னு நினைச்சா நீங்களும் சர்ப்ரைஸா வந்திருக்கீங்க. ஆமா, நீங்க இங்க என்ன விஷயமா வந்தீங்க? நான் தான் அன்னைக்கு சொன்னேன்ல, ஆன்ட்டி கிட்ட ஒரு நாள் சர்ப்ரைஸா லஞ்சுக்கு வரேன்னு. அதான் வந்தேன். ஆன்ட்டி எனக்காக மட்டன் பிரியாணி செஞ்சிருக்காங்க. அவங்க பிரியாணி செய்யற வரைக்கும் நாங்க இங்க கேரம் விளையாடிட்டு இருந்தோம். ஓ, அப்ப நீங்க இங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? ரொம்ப நேரம்லாம் இல்ல, ஒரு 1 hour இருக்கும். இல்லையா சித்து? 1 hour ஆயிடுச்சா? தென்றல், என் பேரனுக்கு உன்னை விட்டா வேற பொண்ணே கிடைக்க மாட்டாங்கிற மாதிரி இத்தனை நாளா என்கிட்ட நீ எவ்வளவு திமிரா பேசிக்கிட்டு இருந்த. இப்ப என் பேரனுக்கும் தாராவுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. அந்த தகவலை சொல்லிட்டு போகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். அதை கேட்ட உடனே ஐயோ, நம்மளோட இந்த தேவையில்லாத திமிர்த்தனத்தால நமக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாழ்க்கை தேவையில்லாம இன்னொருத்திக்கு போக போதேன்னு நினைச்சு நினைச்சு புலம்ப போறேன். அதை பார்த்து நான் ரசிக்க போறேன். என்ன சண்முகம், வீடு தேடி வந்திருக்கேன், உள்ள வாங்கன்னு கூட கூப்பிட மாட்டியா? என்னது இவங்க திடீர்னு தாம்பாளம் தட்டு கைமா வந்திருக்காங்க?
ஒருவேளை இவங்க மனசு மாறி ஆகாஷ்க்கு மறுபடியும் தென்றலையே பொண்ணு கேட்டு வந்திருக்காங்களோ? அப்படியேதான் இருக்கும். வேற எதுக்கு தாம்பாள தட்டு எடுத்துட்டு வர போறாங்க? கடவுளே, நெஞ்சில பாலை வாத்துட்டப்பா. என்னங்க நீங்க? அம்மா ஏதோ நல்ல விஷயம் சொல்றதுக்காக வீட்டு படியேறி வந்திருக்காங்க. வந்தவங்கள ஒரு வார்த்தை வாங்கன்னு சொல்லாம அப்படியே பாத்துட்டே இருக்கீங்க. வாங்கம்மா. அம்மா, என்னம்மா நீங்க வாசல்லே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. வாங்க வாங்கம்மா. அம்மா உட்காருங்க. பரவாயில்லையே லட்சுமி, உனக்காவது எங்கிதம் தெரியுது. உட்காருங்கம்மா. எங்க லட்சுமி தென்றல காணோம்? அவ இங்க பக்கத்துல கோயிலுக்கு தான் போயிருக்காமா. இப்ப வந்துருவா. நீங்க இவ்ளோ சீக்கிரம் மனசு மாறி எங்க தென்றல ஆகாஷ் தம்பிக்கு பொண்ணு கேட்டு வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீ இப்படி நினைச்சுதான் சந்தோஷமா இருக்கீங்க. எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னங்க அம்மா எதுக்காக வந்திருக்காங்கன்னு படிக்காத எனக்கே புரியும் போது உங்களுக்கு புரியலையா? என்னங்க நீங்க? என்னம்மா, நான் சொன்னது தானே சரி? நீங்க திரும்பவும் தென்றல பொண்ணு கேட்டு தானே வந்திருக்கீங்க இப்போ? இல்ல லட்சுமி, நாளைக்கு என் வீட்டுல என் பேரன் ஆகாஷுக்கும் கோடீஸ்வரர் விஸ்வநாதனுடைய ஒரே பொண்ணு தாராவுக்கும் நிச்சயதார்த்தம் வச்சிருக்கோம். அந்த நிச்சயதார்த்தத்துக்கு தான் உங்க எல்லாரையும் அழைக்கிறதுக்காக வந்திருக்கேன். என்னதான் நீங்க எனக்கு வேண்டாதவங்களா இருந்தாலும் கொஞ்ச நாள் பழகி இருக்கோம்ல, அதான் ஒரு மரியாதைக்கு உங்களையும் அழைக்க வந்தேன். மறக்காம நாளைக்கு எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுங்க. மத்தவங்களுக்கு அங்க வர தர்ம சங்கடமா இருந்தாலும் தென்றல் நீ மட்டுமாவது வந்துடு. ஏன்னா நீ அந்த நிச்சயதார்த்தத்தை கண்ணால பார்த்து ரசிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அம்மா, என்னம்மா நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க. அம்மா, எதுக்குமா இவங்க கிட்ட கோச்சிட்டு இருக்கீங்க? பாவம், அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களும் தான் பேர ஆசையை நிறைவேற்றி வைக்கணும்னு எத்தனை நாள் தான் பொறுமையா இருப்பாங்க? நான் ஒத்து வரணும்ல. நான் தான் எப்படிப்பட்ட வசதியான வாழ்க்கை கிடைக்க போதுன்னு புரிஞ்சுக்காம பிடிவாதமா இருந்துட்டேன். அதனால்தான் வேற வழி இல்லாம இவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. தப்பெல்லாம் ஏன் மேல் தான்மா. இவங்க மேல எந்த தப்பும் இல்ல. நீ கோச்சுக்கிறதா இருந்தா ஏன் மேல் தான் கோச்சுக்கணும். என்ன பாட்டி, நான் சொல்றது கரெக்ட் தானே? நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் உனக்கு புரிஞ்சுதா? இருக்கட்டும் இருக்கட்டும். இந்த தப்ப நினைச்சு நினைச்சு வாழ்க்கை பூரா நீ வெந்து சாகணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். என்ன பாட்டி யோசிக்கிறீங்க? நான் உங்ககிட்ட இந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணி பேசுவேன்னு எதிர்பார்த்து வந்தீங்களா? பாட்டி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க பேர ஆகாஷுக்கும் தாராவுக்கும் நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போற விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும். முந்தானேத்து ஆகாஷும் தாராவும் எங்க ஆபீஸ்க்கு வந்து என்ன நேர்ல பார்த்து நிச்சயதார்த்தத்துக்கு என்ன இன்வைட் பண்ணாங்க. அது ஆகாஷ் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? அதனால்தான் இதை என்கிட்ட புதுசா சொல்லலாம்னு நினைச்சு என்ன வெறுப்பேத்த வந்தீங்களா பாட்டி? இத நீங்க சொன்னா என்ன, இல்ல ஆகாஷ் சொன்னா என்ன?
நான் ஏன் இதை நினைச்சு வெறுப்பாக போறேன்? நான் தான் உங்க பேர் ஆகாஷ என் மனசுல இருந்து எப்போ தூக்கி எறிஞ்சிட்டேனே. இன்னும் சொல்ல போனா எனக்கு பயங்கர சந்தோஷம்தான். ஏன்னா அடிக்கடி உங்க பேரை என்கிட்ட வந்து தென்றல் என்ன மன்னிச்சிரு, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ இப்படியே சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாரு. இவ்ளோ தூரம் வீடு தேடி வந்து என்ன கூப்பிடலான்னு வந்தீங்கல்ல, அதுக்காக நான் கண்டிப்பா வந்துடுறேன். என்ன பாக்குறீங்க பாட்டி? நிஜமா தான் சொல்றேன். எங்க வீட்ல இருந்து யார் வராம இருந்தாலும் நான் கண்டிப்பா வந்துருவேன். அதனால நம்பிக்கையோட கிளம்பு. கடவுளே, எல்லா அம்மாவும் தம் பிள்ளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா நான் சொல்ல முடியாத வேதனையில இருக்கேன். என் புள்ள ஆகாஷ்க்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த தாராவோட நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. இதுல என் பிள்ளைக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. என்னோட மாமியார மீறி என்னால எதுவுமே செய்ய முடியல. என் மாமியார் அவங்களோட வீம்புக்காக இப்படி ஒரு காரியத்தை செய்யறாங்க. என் புள்ள தம் பாட்டி திரும்பவும் வீட்டை விட்டு போயிடுவாங்களோன்னு பயந்து வேற வழியே இல்லாம இந்த நிச்சயத்துக்கு சம்மதிச்சிருக்கான். என்னைக்கு இருந்தாலும் தென்றல் என் புள்ளைய மன்னிச்சு ஏத்துப்பான்ற நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருக்கு. தென்றல் தான் என் பிள்ளைக்கு பொருத்தமானவ. அவதான் முருகா என் பிள்ளைக்கு பொண்டாட்டியா வரணும். அதனால ஆகாஷுக்கும் தென்றலுக்கும் நடக்க போற நிச்சயதார்த்தத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்திட்டு கடவுளே. அப்பதான் என் பிள்ளைக்கு தென்றல் கிடைப்பா. உன்னை கெஞ்சி கேக்குறேன், ஏதாவது ஒரு அதிசயத்தை பண்ணி இந்த நிச்சயதார்த்தத்தை எப்படியாவது நிறுத்திட்டு கடவுளே. ஏய், இந்த ஜிம்க்கு இந்த சாரிக்கு மேட்சிங்கா இருக்குல்ல? ஆமா, ரொம்ப அழகா இருக்க. ஆனா நீ எங்க கிளம்புறேன்னு சொல்லவே இல்லையே. நான் போயிட்டு வந்துட்டு சொல்றேன். ஓகே, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பாய்ப்பா, நான் வரேம்மா, வரேன். இல்லடே, நானே இன்னைக்கு ஆகாஷ் தம்பிக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுன்னு நினைச்சு மனசெல்லாம் நொறுங்கி போயிருக்கேன்டி. அத பத்தியெல்லாம் நீ கவலைப்படாம ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு அப்படி எங்க கிளம்பிட்டு இருக்க? இப்ப நீ சொன்னியேம்மா, அங்கதான். அங்க என்ன? எங்க? அதாம்மா, ஆகாஷ் தாராவோட நிச்சயதார்த்தத்துக்கு தான். உன்னால எப்படி இப்படி எல்லாம் இருக்க முடியுது? ஏன், நான் நல்லதானே இருக்கேன். வாய மூடு. என்ன நக்கல் பண்றியா? உனக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கை இன்னொருத்துக்கு கிடைக்க போகுது. அத நினைச்சு கொஞ்சம் கூட கவலைப்படாம சந்தோஷமா நீ அந்த நிச்சயதார்த்தத்துக்கு கிளம்பிட்டு இருக்கேன்ற. ஏண்டி, உனக்கு மனசு கொஞ்சம் கூட வலிக்கவே இல்லையா? இதே நிச்சயதார்த்தம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆகாஷ் தம்பிக்கு உனக்கும் இல்லடி நடந்துச்சு. இப்ப உன் இடத்துல வேற ஒருத்தி இருக்காடி. இதெல்லாம் நினைக்கும் போது உன்னை பெத்த எனக்கு எவ்வளவு வலிக்குது தெரியுமா?